முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஸ்ரீதரன் எம்பியுடன் கலந்துரையாடிய அனெக்ஸ் கலமாட். மன்னாரில் புதையல் தோண்ட முற்பட்ட கடற்படை அதிகாரி உட்பட 7 பேர் கைது. சொகுசு வாகன உதிரிப்பாகங்கள் இறக்குமதி அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள அதிக இழப்பு. மரக்கறிகள் மற்றும் பழங்கள் இறக்குமதிக்கு செலவிடப்பட்டுள்ள டாலர்கள் எவ்வளவு தெரியுமா? ஜாலில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை. முள்ளிவாய்க்கால் அவலம் நினைவேந்தலுக்கு அழைப்பு விடுக்கும் கனேடிய பிரதமர். தமிழ்நாட்டில் நெடுமாறன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். மறைக்கவோ மறக்கவோ முடியாத நினைவு நாள். பிரித்தானியாவில் பேரணி. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நேற்று அஞ்சலி செலுத்த வந்திருந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னெஸ் கலமார்ட் இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் கலந்துரையாடியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு அருகில் காலை 10 மணியளவில் வாகனத்தில் வந்திறங்கிய சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகத்தை ஸ்ரீதரன் எம்பி வரவேற்றார். அதன் பின்னர் ஸ்ரீதரன் எம்பியுடன் சிறிது நேரம் கலந்துரையாடிய அனெக்ஸ் கலமார்ட் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வரிசையாக நின்று அங்கு அமைந்துள்ள நினைவு தூபிக்கு மலர் தூபி மண்டியிட்டு அஞ்சலி செலுத்தியிருந்தார். மன்னார் பேசாலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சிறுத்தோப்பு காட்டுப் பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உள்ளடங்கலாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ புலனாய்வுத்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை மன்னார் மற்றும் பேசாலை காவல்துறையினர் இணைந்து திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது புதையல் தோண்டிய நிலையில் புதையல் தோண்டும் உபகரணங்களுடன் 7 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை அதிகாரி என தெரியவந்துள்ளது. ஏனையவர்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 வாகனங்கள், ஸ்கேனர் இயந்திரம், மந்திர பொருட்கள் ஆகியவையும் மீட்கப்பட்டு பேசாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை பேசாலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பதிவு மென்பொருளின் பிரதியை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு கொழும்பு பிரதான நீதவான் திலினகமகே உத்தரவிட்டுள்ளார். கடந்த 15 வருடங்களில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகன உதிரிப்பாகங்கள் சட்டவிரோதமான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பிரதம நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இவ்வாறு 10,000க்கும் மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இந்த மோசடி தொடர்பான விசாரணைக்கு தரவு அமைப்பின் நகலை பெற்றுக்கொள்ளுமாறும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணைகளின் பின்னர் மோசடியில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மத்திய வங்கி பிணைமுறி மோசடியினால் ஏற்பட்ட நட்டத்தை விட இந்த மோசடி மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இழப்பு மிக அதிகம் எனவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தின் 2024 முதல் 3 மாதங்களில் 120.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மரக்கறிகள் மற்றும் பழங்களை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதியில் காய்கறிகள் மற்றும் பழங்களை இறக்குமதி செய்வதற்கு 86.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டது. இந்த அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் இக்காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டின் இந்த காலப்பகுதியில் காய்கறிகள் மற்றும் பழங்களை இறக்குமதி செய்வதற்கு 34.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் செலவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மட்டும் காய்கறிகள் மற்றும் பழங்களை இறக்குமதி செய்வதற்கு 47.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் இணுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட உணவகங்களில் பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்டு திடீர் சுற்றி வளைப்பில் 3 உணவகங்கள் மீது வழக்கு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இணுவில் பகுதிக்கான பொது சுகாதார பரிசோதகர் சி சிவாஞ்சனால் உணவகங்களில் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 3 உணவகங்கள் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த நிலையில் குறித்த உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளை தம் மீதான குற்றச்சாட்டுக்களை உரிமையாளர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர்.
இதனை அடுத்து அவர்களை கடுமையாக எச்சரித்த மன்று 25,000, 15,000 மற்றும் 20,000 ரூபாய் என மூவருக்கும் 60,000 ரூபாய் தண்டம் விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்காக கனேடிய அரசின் சார்பில் அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் 1/4 நூற்றாண்டு காலம் நீடித்து ஆயுதப் போர் 15 வருடங்களுக்கு முன்பு முடிவுக்கு வந்தது. முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட பல 10,000 தமிழர்கள் அவலமாக உயிரிழந்தார்கள். இன்று வரை மேலும் பலர் காணாமற் போயோ காயமடைந்தோ அல்லது இடம்பெயர்ந்தோ உள்ளார்கள். அர்த்தமற்ற இந்த வன்முறையால் ஏற்பட்ட நீடித்திருக்கும் வலியுடன் வாழும் பாதிக்கப்பட்டவர்கள், தப்பி பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது அன்புக்குரியவர்கள் ஆகியோரை நாம் இன்று கௌரவிக்கின்றோம். கனேடிய நாடாளுமன்றம் மே 18ஆம் தேதியை தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்திருந்தது. போரின் போது புரியப்பட்ட குற்றங்களும் இலங்கையில் அனைவரும் எதிர்கொண்ட துன்பங்களுக்கும் நீதி கிடைப்பதற்கும் பொறுப்பு கூறப்படுவதற்கும் நாம் எப்போதும் குரல் கொடுப்போம். முன்னாள் இலங்கை அரசு அதிகாரிகள் 4 பேர் மீது ஆயுத போரின் போது அவர்கள் இலங்கையில் புரிந்த மனித உரிமை மீறல்களுக்காக 2023ஆம் ஆண்டு நாம் தடைகளை விதித்தோம். இலங்கையில் மனித உரிமைகளுக்கு கனடா பலமாக குரல் கொடுக்கின்றது. இலங்கையில் அதிகமான மீளிணக்கம், நீதி, பொறுப்புக்கூறல், மனித உரிமைகள் ஆகியவற்றை கோரி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எமது சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். நீடித்திருக்கும் அமைதியை கட்டியெழுப்ப தேவையான அடிப்படை அம்சங்களான மதம், நம்பிக்கை, பன்மையியல் ஆகியவற்றின் சுதந்திரத்தை மதித்து நடக்குமாறு நாம் இலங்கை அரசை தொடர்ந்து கோருகின்றோம். சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாதவைகளான மனித உரிமைகள், நீதி, பொறுப்புக்கூறல் ஆகியவற்றுக்காக நாம் கொடுக்க வேண்டிய எமது கூட்டு பொறுப்பை இந்த நாள் எமக்கு நினைவுபடுத்துகின்றது. உலகெங்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான பணியை கனடா ஒருபோதும் நிறுத்த மாட்டாது. இலங்கையில் ஆயுதப் போரின் போது பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதற்கு இணையுமாறு கனேடிய அரசின் சார்பாக நான் கனேடியர்களை அழைக்கின்றேன். மேம்பட்டதும் அனைவரையும் அதிகம் உள்ளடக்கியதும் மேலும் அமைதியானதுமாக உலகை எவ்வாறு மாற்றலாம் என நாம் ஒன்று சேர்ந்து சிந்திப்போம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதிப்போரில் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் 15வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையில் மட்டுமல்லாது உலகத் தமிழர்கள் மத்தியிலும் நேற்று இடம்பெற்றிருந்தது. இதன் அடிப்படையில் நேற்று தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் பிளார் சாலையில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வானது உலகத் தமிழர் பேரவைத் தலைவர் பழநெடுமாறன் தலைமையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் புலம்பெயர் தமிழுறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நேற்று தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரால் பிரித்தானிய நாடாளுமன்ற சதுக்கத்திற்கு முன்பாக இந்த நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது. தமிழீழ மக்களாகிய எமக்கு அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்திய கடிதம் ஒன்றினை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு செயற்பாட்டாளர்கள் பிரதமர் அலுவலகத்தில் கையளித்திருந்தமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது.